காலையிலே வந்து எந்திரிச்சு லேட்டாக கிளம்புன நான் தான் பர்த்டேக்கு. ஸோ பர்த்டே எனக்கு. ஸோ அதனால் கோவிலுக்கு போகலான்னு பார்த்தா கோவில் பூட்டிடுச்சு. அதான் சர்ச்சுக்கு வந்தேன். சர்ச்சோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தாங்க இருக்கும். பார்த்தீங்களா, போஸ்ட் கொடுக்கறக்குனே பண்ணிகிட்ருக்கேன். சர்ச்சில் ஃபோன் அலோடு இல்லை. அப்புறம் இங்கே அந்த உதவும் கரங்கள்னு சொல்லிக்கிட்டு ஆசிரமம் அனாதை இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களுக்காக அவங்களுக்காக ஆஃபர் பண்ண வந்திருந்தேன். உங்கள் சார்புலையும் பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற சார்புலையும் நான் ஆஃபர் பண்ண வந்திருந்தேன். என்னோடய கை காசு தாங்க, வேறு எந்த காசு இல்லை. உதவும் கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வடவள்ளி சைடில் இருக்குது. எல்லோரும் கேட்டிங்க, நான் கோயம்புத்தூர் தான். ஸோ கோயம்புத்தூருக்கு வடவள்ளியில் இது இருக்குது. நீங்களே ஆஃபர் பண்ணணும்னு சொன்னேன். அண்ட் ஆஃபர் பண்ணதெல்லாம் எங்களை இப்படி வச்சு காட்டுறதான்னு எனக்கு தெரியுங்க. உங்கள் சார்பாக ஆண்டவனோட எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு தான். அப்புறம் பர்த்டே கொண்டாட்டம் தான். என்னதுங்க சொல்கிறது, பசங்களோட ஆரவாரமே தாங்கல. ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போயிருந்தேன். உடனே ப்ரூக்ஃபீல்ட்ஸில் எப்படியோ டார்கெட் பண்ணி நம்மளை பிடிச்சிட்டானுங்க. ஒரு சர்ப்ரைசிங் ஈவெண்ட்டாக இருந்தது. எல்லாருமே வந்திருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டாக இந்த பசங்க கூட வந்து கொண்டாடுறேன். அதாவது எந்த இயர்லையும் இப்படி கொண்டாடல, டியூஷனில் தான் கொண்டாடுவோம். நான் ஃபஸ்ட்டு இப்படி வந்து ஒரு அக்கேஷனில் வந்து நான் கொண்டாடுறேன். எல்லா பசங்களும் பாருங்கள், குஷியாக இருக்கேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, ஏன்னா எனக்கு ஷுகர் ஆயிடுச்சு, அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ட்டு. ஸோ ஒரு வழியாக கேக்கு வெட்டியாச்சு. கேக்கு வெட்டி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஊட்டணும். நமக்கு கேக்கும் சேராது. என்னத்தை சொல்கிறதுங்க. இனிமே பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராண்டான அக்கேஷன் அப்படிங்கும்போது ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் நடந்தது கோயம்புத்தூரில். ஸோ பசங்க இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு தருணம் கிடச்சிருக்காது. அது உங்களுக்கும் டெடிகேட் பண்ணணும், நீங்களுமே எல்லோரும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இது காட்டுறேன். அண்ட் பாருங்கள், ஒவ்வொரு பசங்களும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆப்பிள் லீவ் முடிஞ்ச சந்தோஷம் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? அப்படியே எல்லாத்துக்கும் ட்ரீட் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிமான் கடை, கோயம்புத்தூரில் ஃபேமஸான ஒரு கடை, சூப்பர் கடை. அங்கே வந்து வெஜ் ஹோட்டல்னு சொல்லி பசங்க கடுப்பாயிட்டாங்க. பிரியாணியை தான் வாங்கி தருவார்னு நினச்சிட்டாங்க போல். மற்ற எல்லா டியூஷன் பசங்களும் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் ஆஃபர் பண்ணேன். அண்ட் ஆல்சோ அவங்களுமே பசியோடு போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். சரி, எங்கள் பசங்களையும் வாழ்த்துங்க, நானும் உங்களை வாழ்த்துனேன். என்னையும் விஷ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்களுமே பப்ளிக் எக்ஸாம்லாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. ஸோ எனிவே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். காலையிலே வந்து எந்திரிச்சு லேட்டாக கிளம்புன நான் தான் பர்த்டேக்கு. ஸோ பர்த்டே எனக்கு. ஸோ அதனால் கோவிலுக்கு போகலான்னு பார்த்தா கோவில் பூட்டிடுச்சு. அதான் சர்ச்சுக்கு வந்தேன். சர்ச்சோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தாங்க இருக்கும். பார்த்தீங்களா, போஸ்ட் கொடுக்கறக்குனே பண்ணிகிட்ருக்கேன். சர்ச்சில் ஃபோன் அலோடு இல்லை. அப்புறம் இங்கே இந்த உதவும் கரங்கள்னு சொல்லிக்கிட்டு